அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை ஐஸ்வர்த் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 11.38 இன்டகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு டிஎக்ஸ். இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ஃபார்முலா நமக்கு தேவைப்படும். இன்டெக்ரல் dx by a square plus x square equal to 1 by a tan inverse of x by a plus c. ஓகேவாம்மா, நமக்கு நிறைய இன்டெக்ரல் ஃபார்முலாஸ் இருக்குது. எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம படிச்சுக்கிடணும். தேவையான ஃபார்முலாஸை தேவையான ப்ராப்ளத்தில் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவாம்மா, ஃபஸ்ட்டு I ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு டிஎக்ஸ். இதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 minus 5 divided by x square plus 5 into dx, that is equal to x square plus 5 divided by x square plus 5 minus integral of 5 by x square plus 5 into dx. Okay mama, so that is equal to integral of இங்கே பாருங்கள், ரெண்டு அடிபட்டு போயிடும். அப்போ 1 minus 5 into integral of 1 by x square plus 5 dx. Okay ma, இது ஃபுல்லாக. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் dx மைனஸ் 5 இன்ட்டு இன்டெக்ரல் dx பை எக்ஸ் ஸ்கொயர். இந்த 5ஐ நம்ம எப்படி எழுதலாம்? √5 ஹோல் ஸ்கொயர். ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை இன்டெக்ரேஷன் பண்ணச்சுமே என்னமா கிடைக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸை இன்டெக்ரேஷன் பண்ணால் எக்ஸ் 5 இது பண்ணுங்க டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அதுக்கு நம்ம ஃபார்முலா 1 பை ஏ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஏ √5 என்று இது ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 1 பை ஏனா 1 பை √5. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு tan inverse x by a, that is √5 ப்ளஸ் c. ஓகேவாம்மா, உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா? இதுக்கு டைரெக்டாக நாம் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். தட் இஸ் 5 இன்ட்டு இதில் 1 பை √5 இன்ட்டு tan inverse ஆஃப் எக்ஸ் பை √5 ப்ளஸ் இதோடு நம்ம முடிச்சுக்கிடலாம். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா? முதல்ல இந்த ஃபார்முலா மெயின் டிஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஏ tan inverse ஆஃப் எக்ஸ் பை ஏ. இதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் +5 -5 ஆட் பண்ணுறோம். இங்கே கேன்சல் ஆகிடுது. இதுக்கு டைரெக்டாக நம்ம என்ன செய்கிறோம்? ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். ஓகேவாம்மா, புரிஞ்சுதாம்மா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.